பராசக்தியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பேசக்கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். இதுக்கு முன்னாடி இந்த பராசக்தியும் சரி, இப்போ இருக்க பராசக்தியும் அதே மாதிரியான ஒரு கதைக்களத்தை கொண்டது தான். பராசக்தியில் முதல் நடித்தது சூர்யா. சூர்யா விலகினது பிறகு எஸ்கே வராரு. இதை பராசக்தியோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா 1965 மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான். ராஜசேகரன் ஒருத்தர் 1947 பிறந்திருக்காரு காரைக்குடியில். அவர் மதுரையில் செந்தமிழ் கல்லூரியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டு வராரு. பட் சீட்டு கிடைக்கல. அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கிறாரு. ஜனவரி 26 ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கிறாங்க. அது வந்து போலீஸ் அனுமதி கொடுக்கல. அதனால 27 ஒரு ப்ரொட்டஸ்ட் நடத்துறாங்க. ஜனவரி 27 1965. அப்போ போலீஸ் புல்லட் ஷூட் நடக்குது. அந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை கொண்டு தான் நடக்குது. பட் மொழிப்போர்னு பார்த்தீங்கன்னா 1937 தொடங்கியிருக்கு. ராஜாஜி கொண்டு வர்றாரு. ஹிந்து ப்ளஸ் உருது சேர்ந்து ஹிந்துஸ்தான் மொழி அப்படின்னு ஒரு இதை கொண்டு வர்றாரு. அது அப்போ இருந்தே ஹிந்தி எதிர்த்து தமிழ்நாட்டில் பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. தாளமுத்து நடராஜன் 2 பேர் 1938 கைது செய்யப்படுறாங்க, சிறை வைக்கப்படுறாங்க. அவர்கள் உயிரிழப்பு இருந்தாங்க சிறையிலே. 1963 ஏப்ரல் 13 ஹிந்தி ஆட்சி மொழி சட்டம். இதுக்கு முன்னாடி வந்து ஹிந்தி ப்ளஸ் இங்கிலீஷ் இருந்துச்சு ஒரு ஆட்சி மொழியாக. இப்போ ஹிந்தி மட்டுமே கொண்டு வரதா ஒரு சட்டம் ஏற்றுறாங்க 2 வருஷத்துக்குள்ள. 1965 ஜனவரி 27 முதல் இது நடைமுறைப்படுத்தப்படும். இதனால எந்த மாதிரியான சிக்கல் நம்ம அந்த டயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹிந்தியை திணிச்சிட்டு இருந்தாங்க. பல மொழிகள் அழிஞ்சிட்டு இருந்துச்சு, எழுத்து வடிவத்தை இழந்துட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இதே மாதிரி மொத்தமாக ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அது வந்து அலுவலக மொழியாகவும் அரசியல் மொழியாகவும் ஹிந்தி மட்டுமே இருக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருந்துச்சு. ஒன்லி ஹிந்தின்றப்ப எப்படின்னா மாநில அரசுகளோட அவங்களோட சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுது. ப்ளஸ் அவங்களுக்கான எந்த ஒரு நிறை குறைகளையோ போய் அந்த இடத்துல இருந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்க முடியாது. அதனால தான் 1963 நவம்பர் 16 அரசியலமைப்பு சட்டம் 17வது பிரிவை அண்ணா ஈர்ச்சார். அதுலேருந்து 2 வருஷங்கள் தொடர்ந்து பெரிய பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. இதில் ஒரு முக்கியமான ப்ரொட்டஸ்ட் என்னன்னா, அந்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு ஒரு இயர் முன்னாடி 1965 ஜனவரி 25 சின்னசாமின்னு ஒருத்தர் திருச்சியை சேர்ந்த ஒருத்தர் உயிர் தாங்கம் பண்ணுறாரு தீக்குளித்து. அதுலேருந்து தான் போராட்டம்ன்றது ரொம்ப வீரியப்படுத்தப்படுது. மாணவர்கள் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொட்டஸ்ட் வந்து அவ்வளோ இன்வால்வ் ஆகலை. ஆனால் இவர் டெத்துக்கு பிறகு பல இடத்துல பல ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதில் ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய ராஜசேகர் அவரோட ப்ரொட்டஸ்ட்டை பற்றின ஒரு கதை தழுவல் தான் இந்த பராசக்தி திரைப்படம். அந்த டயத்தில் வேறு ஸ்டேட்லேருந்து போலீஸ் கொண்டு வந்தாங்க. 500 மிலிட்ரி பீப்புள்ஸை கொண்டு வந்து ஆர்மியில் கொண்டு வந்தாங்க. 1965 பிப்ரவரி மாதத்துக்குள்ளே ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சுட்டுக்கொல்லப்பட்டாங்க. அப்போ டிஎம்கேன்றது ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக இருந்துச்சு. அதுக்கடுத்து மார்ச் 17 வந்து வாபஸ் வாங்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இனிமேல் ஹிந்தி மட்டுமே கிடையாது, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷும் சேர்ந்தே இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கடுத்து இன்ன வரைக்குமே அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு மறைமுகமாகவோ இல்லை மும்மொழி கொள்கை மூலமாக ஏதோ ஒன்று. பட் இந்த ஸ்டோரின்றது இதோட பேஸ் பண்ண ஒரு கதைக்களம் தான் பராசக்தியோட திரைப்படம். ஆனால் அதில் சுட்டிருந்த ராஜேந்திரன் நெத்திப்பொட்டில் புல்லட்டால் சுடப்பட்டார். அவங்க அப்பாவும் ஒரு போலீஸ்கார் தான். சுதா கொங்கராவை பொறுத்த வரைக்கும் ஒரு தத்ரூபமாக ஒரு உயிரோட்டமான திரைப்படத்தை எடுக்கக்கூடிய ஒரு தான். இதுக்கு முன்னாடி இந்த சூதரை போட்டா இருக்கட்டும், அதிலே நம்ம பார்த்துருப்போம். ஒரு உண்மைக்கு மிக நெருக்கத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியலை பேசியிருக்கான். இந்த படத்தில் நடித்ததுனால சில பாதிப்புகள் ஏற்படுமா, இதில் எதிர்த்தர மக்களைன்றது எந்த மாதிரியான அரசியலை சுதா கொங்கரா எப்படி கையாண்டிருக்காங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்குது. ஒருத்தவங்களை கொல்கிற அளவுக்குன்னா அவங்களுக்கான அரசியல் அழுத்தங்கள், நம்ம போலீஸ்காரங்க தான், அவங்களுக்கான அரசியல் அழுத்தங்கள் எப்படி இருந்துச்சு, அந்த காலத்தில் இந்த அரசியல்வாதிகளோட நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு. டேரெக்டாக ஒரு கதைக்களத்தை டேரெக்டாக அமைச்சிட முடியாது. ஒரு இதில் ஒரு ஆன்டாகனிஸ்ட் இருக்கணும். அந்த ஆன்டாகனிஸ்டோட கொள்கை என்னது, அவரோட கோட்பாடு என்னது, எந்த மாதிரியான சமூகத்தில் இருந்துருக்கா, எந்த மாதிரி கருத்தியல் சித்தாந்தத்தை பின்பற்றிட்டு இருக்கான்றது அந்த ஜெயம் ரவி கேரக்டர் இருக்குது. ஜெயம் ரவி கேரக்டரில் அவங்களே எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில், ஜெயம் ரவி நடிப்பாருன்னு. அவ்வளோ ஒரு கதைக்களம் எழுதியிருந்தால் தான் அப்படி ஒரு கேரக்டர் அமைச்சிருக்க முடியும், இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க முடியும். அது இந்த சமூகத்தில் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. சூர்யா சார் விலகினது கூட சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஹிந்தி திணிப்புன்றப்ப, ஹிந்தி எதிர்ப்புன்றப்ப அங்கே நம்ம படம் ஓடாது அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தோம். ஆனால் சிவகார்த்திகேயன் இது தைரியமாக எடுத்து நினச்சிட்டு இருக்காரு. கலையும் அரசியலையும் கலைக்கானதே இருந்தால் சஸ்டெயின் பண்ணியிருக்கவே முடியாது. கலையும் அரசியலும் சேர்ந்தனால தான் இவ்வளோ நாள் அந்த கலைன்றது ஒரு சஸ்டெயின் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. இந்த தடவை அப்படி தான் கலை தழுவிய அரசியல் ஜனநாயகன், அரசியல் தழுவிய கலை பராசக்தி. இட்ஸ் போத் ஆர் அண்ட் பட் கமர்ஷியலி சக்ஸஸ் ஆகும் நம்புவோம்.
பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன் 2 படத்தையுமே ஒரு எலெக்ஷன் கம்பெயினாக பார்க்குறாங்க. பட் அது அப்படி கிடையாது. விஜய் சார் வந்து கடைசியாக ரசிகர்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின் கொடுக்கணும். அதில் கொஞ்சம் அரசியல் பேசியிருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து மக்களோட உணர்வு, நம்ம கடந்த காலத்தோட ஒரு உணர்வு. ப்ளஸ் பல இடங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. பட்டு அதில் முக்கியமான ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து தமிழ்நாட்டோட வரலாற்று ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கன்னா இதுதான். அவங்களோட வழிகளையும் இது கடத்தக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் ப்ளஸ் அந்த ஒரு சுதந்திர உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக மட்டும்தான் இது இருக்கும். மேலுடைய ரெண்டுமே ஒரு அரசியல் கம்பெனியை தாண்டி இதுதான் அந்த ஒரு முக்கியமான ஒரு கருத்தியல். இதுதான் 2 படத்துக்கும். அது அவங்களோட கடைசி படத்தை ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து சுதா கொங்கராவ் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்தது ஒரு ஆழமான ஒரு டீட்டெயிலிங்காக காட்டணும் மக்களுக்கு. அவ்வளோதான் இந்த படத்தோட கதைக்கலாம்.